ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வருங்க. இப்போ கரை பீஸ் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். ரெண்டாக தான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நம்ம கடையில் எப்படி கட் பண்ணி வாங்கிட்டு வரோமோ அதே மாதிரி போட்டு நீல வாக்கில் போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ கரை பீஸ் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த கீழே வந்து இந்த பிசுறு வந்து சமமாக இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ இதில் கரெக்டாக இருக்குது, இருந்தாலும் லைட்டாக அந்த நேரம் கிராஸ் வருது. அந்த கிராஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு லைட்டாக ஒரு மார்க் பண்ணி அதே கட் பண்ணி எடுத்துருங்க. இது கையோட கட் பண்ணி எடுக்கல அப்படின்னா அந்த துணியோடவே நம்ம வச்சு கட்டிங் போட்டு தைச்சிருவோம். அதனால் கையோடு இதை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து ரொம்ப சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஓரளவுக்கு இருந்தாலும் கூட கையிலே நீவி எடுத்துக்கலாம். ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சுன்னா கையோட ஒரு அயன் பண்ணி நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ அடுத்தது வந்து இப்போ பேக் பார்ட்டு நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் பார்ட்டு கட் பண்ணும்போது இதோட உயரத்தை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். உயரம் வந்து இங்கே ஷோல்டரில் சென்டரில் வச்சுக்கோங்க. இப்போ 13.5 வருது. ஓகேவா? இந்த 13.5 கூட நம்ம 1 இன்ச்சு சேர்த்துக்கலாம். எதுக்கு அப்படின்னா இப்போ தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கீழே மடிச்சடிப்போம்ல, அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து மொத்தமாக நம்மளுக்கு 13.5 இங்கே கீழே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டோம். 13.5 மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் வந்து நம்மளுக்கு 14.5 வருது. ஓகேவா? அதாவது முழு உயரம் வந்து 13.5 இருந்துச்சு, அதோட 1 இன்ச்சு சேர்த்திக்கிட்டோம். கீழே 1/2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு. இப்போ அந்த 14.5 இப்படியே வைப்போம். எதுக்கு டபுள் லைன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே கோடு போட்டிருக்கு, நல்ல ஈக்குவலாக சரிசமமாக லைன் போட்டுக்கலாம். அதுக்காக அடுத்தது வந்து நம்ம ஜஸ்ட்டோட அளவு பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டோட அளவு நீங்கள் இப்படி வச்சு பேக் பக்கம் வச்சு எடுத்தாலும் சரி, இல்லை ஃப்ரண்ட்டில் வச்சு கொக்கி பக்கத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுங்கிறதுனால இழுக்க வேண்டாம். ஓகேங்களா? வந்து 9 இருக்குது. அந்த 9 கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கலாம். இது தையல் லூஸுக்கு, அதாவது ஃப்ரண்ட் பக்கம் எடுக்கிற அளவில் நம்ம பேக் பக்கம் மார்க் பண்ணுறோம். அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வைக்கிறோம். ஒரு 1.5 இன்ச்சு வந்து தையலுக்கு. அப்போ மொத்தம் 2 இன்ச்சு சேர்த்திருக்கோம் அந்த 9 கூட. அப்போ 11 வருது. இந்த 11 நம்ம இப்படியே வச்சுக்கலாம். இப்படி வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக லைன் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் கரெக்டாக 11க்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேயே தான் உங்களுக்கு இடுப்பு சுற்றளவும் வருது, டாட்டுக்கு 1 இன்ச்சு வருது, எக்ஸ்ட்ரா தையலுக்கும் வருது. ஓகேங்களா? அதனால் நம்ம 11 வச்சுட்டோம்னா நேராக கோடு போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு வரும், அது வந்தால் வந்துட்டு போகுது. ஏன்னா சப்போஸ் வந்து நம்மளுக்கு உடம்பு இருக்கிறவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு ஜஸ்ட்டோட அளவை விட ஜாஸ்தியாக வரும். ஓகேங்களா? அப்போ துணி பத்தாமல் போகும். அதனால் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தப்பில்லை, மிச்சம் இருந்தாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம ஷோல்டரோட அளவு பார்த்துக்கலாம். எப்போவுமே ஷோல்டரோட அளவு வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ஷோல்டர் அளவு வச்சுட்டு தான் நீங்கள் ஆஃப் ஷோல்டர் அதில் நீங்கள் மீதி இருக்கிற துணியில் தான் ஆஃப் ஷோல்டர் கட் பண்ணணும். இப்போ ஷோல்டரோட அளவு எவ்வளோன்னு பார்த்துடலாம். இப்போது ஜஸ்ட்டோட அளவும் 9 வச்சோமா, அதில் பாதி எவ்வளோ 4.5 கூட 1 இன்ச்சு சேர்த்துட்டிங்கன்னா 5.5 ஷோல்டரோட அளவு. ஓகேங்களா? பாருங்கள், இது 9.5 நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்குறோம். இப்போ 9 தான் ஜஸ்ட்டோட அளவு, அதில் பாதி வந்து 4.5 கூட 1 இன்ச்சு சேர்த்துனோம்னா 5.5. ஓகேவா? ஜஸ்ட்டோட ஷோல்டரோட அளவு வச்சுட்டோம் நம்ம. அடுத்தது வந்து ஆஃப் ஷோல்டர் வந்து இந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து சின்னதாக வைப்பாங்க ஆஃப் ஷோல்டர் அளவு. அதனால் அவங்க ப்ளவுஸ் அளவு எப்படி இருக்குதோ அதே மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இங்கே வச்சுக்கோங்க. இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ரெடி அளவில். அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் ஷோல்டர் அளவு கிடச்சிருச்சு. அப்போ நெக்கோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? கரெக்டாக 2.4 வருது. ஓகேங்களா? 2.5 வருது. அடுத்தது வந்து பேக்கோட உயரம், அதாவது பேக் நெக்கோட உயரம். இப்போ இது ரெடி அளவு, இது தையல் கூட்ட அளவை விட்டுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ரெடி அளவு, இங்கே இருந்து ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். தையல் கூட்ட அளவில் தான் நம்ம கோடு லைன் போடணும். அடுத்தது வந்து நெக்கு வரைஞ்சிக்கலாம்.
இப்போ நெக்கு வந்து இது ஒயர்ட் நெக்கா இல்லை க்ளோஸ் நெக்காங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கல அப்படின்னா, இந்த அளவு ப்ளவுஸை இப்படி வச்சு பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா வெளியே வருது லைட்டாக. அப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்மளுக்கு தள்ளி நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ கிராஸாக இப்படி பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நெக் வச்சு பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இப்போ அடித்து திருப்பி வரும்போது உங்களுக்கு நெக்கு வந்து இந்த நெக்கு கரெக்டாக கணக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக வருது. அடுத்தது வந்து நம்ம ஆம்கோலில் வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் அளவு வந்து 8 வருது. இழுக்க வேண்டாம். உங்களுக்கு ஆம்கோல் அளவு 8 வருது அப்படிங்கும்போது பாருங்கள், லெஃப்ட் சைடு வச்சு கரெக்டாக இப்படி வச்சு பார்த்தா 8 வருது. இந்த 8 வந்து இந்த ஷோல்டர் அளவில் இருந்து இங்கே ஷோல்டரில் இங்கே கரெக்டாக இங்கே மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் கிட்ட இப்படி வச்சு ஒரு மார்க் வரைஞ்சிக்கோங்க. இப்போ வரைஞ்சிட்டு இப்போ இதோட உயரம் எவ்வளோனுக்குன்னு பார்த்துருவோம். 5.25 வருது. அதே 5.25 நம்ம இங்கே வைக்கலாம். இப்போ இந்த ஷோல்டரோட அளவு வந்து 5.5 இருந்துச்சு. அந்த 5.5 எடுத்து நம்ம இப்படி வைக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, இது ஒரு பாக்ஸ் போடுறதுக்காக கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம்னா பாக்ஸ் கரெக்டாக வந்துடும். இப்போ ஆம்கோல் டெப்த் வந்து 1.25 வச்சுக்கலாம். இதுக்கு சென்டரில் இதுக்கு சென்டரில் ஒரு புள்ளி வச்சுட்டு இப்போ இப்படியே வளைச்சி நம்ம இந்த ஜஸ்டோட அளவுக்கிட்ட கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து 8 வரணும். ஆம்கோல் அளவு வந்து 8 வரணும். இங்கே தையலுக்கு ஒரு அரைஞ்சு விட்டுட்டு இங்கேருந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக 8 வருது. எக்ஸாக்டாக 8 வருது. ஓகேங்களா? இதுதான் ஆம்கோல் அளவை நம்ம எடுக்கிறது. ஓகேவா? அடுத்தது வந்து கையோட இந்த பேக் பீஸ்லேயே நீங்கள் பட்டியோட அளவை மார்க் பண்ணிக்கோங்க. பட்டியோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். 3 இருக்குது. அந்த 3 வந்து இந்த தையல் குட்டிருக்கும் பார்த்தீங்களா, அதிலிருந்தே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம பேக் பார்ட்டு எங்கே கட் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் பக்கம் பார்த்துக்கோங்க. ஓப்பன் பக்கம், இந்த ஓப்பன் பக்கத்தில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணணும். இப்போ நிறைய பேர்த்துக்குள்ள டவுட்டு வந்து கிராஸ் பீஸில் எந்த அளவுக்கு நம்ம கிராஸ் வைக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ கிராஸ் வந்து நான் பாருங்கள் எப்படி வைக்கிறேன் அப்படின்னா, பேக் பார்ட்டு கட் பண்ணிட்டோம்ல, அது எப்படியே போட்டு இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்களா, இந்த ஓப்பன் பீஸ் இந்த கரை பீஸ்லேருந்து இதுக்கும் ஒரு 4-4.5 இன்ச்சு இருந்தால் போதும். கரெக்டாக 4.25, ஒரு 4.5 இன்ச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் இதே கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4.5 இன்ச் அளவுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வச்சு இது இப்படி இந்த கிராஸில் கொண்டு வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை அப்படியே எக்ஸாக்டாக அப்படியே வச்சு வரைஞ்சிக்கலாம். இங்கேருந்து தையலுக்கு 1 இன்ச்சு பேக் பார்ட்டில் இருந்ததில்ல நம்ம சேர்த்தியிருக்கோம், அதை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம். அந்த 1 இன்ச்சை இதுக்கு ஒரு லைன் பண்ணிடுங்க. இந்த ஸ்கேல் வச்சு அப்படியே இதெல்லாமே வரைஞ்சிக்கலாம். இங்கே வந்து நம்ம இங்கே பட்டிக்கு மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த பட்டி மார்க் பண்ண வச்ச அளவில் ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம். நெக்கு வந்து வரைய வேண்டாம், பாதி மட்டும் வரைஞ்சி விட்ருங்க. ஏன்னா நெக்கு வந்து நம்ம அளவு பார்த்து வைக்கணும். இந்த பீஸை நம்ம எடுத்துடலாம். இங்கெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க.
இதெல்லாம் வந்து நம்ம இந்த பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ஒன்று சேர்த்தோம்ல, அதுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது எடுத்துடலாம். இப்போ நெக்கோட அளவு பார்த்துடலாம். நெக்கோட அளவு இப்படி வச்சு பாருங்கள். கரெக்டாக 7.25 வருது. இந்த 7.25 நம்ம 1 இன்ச்சு கம்மி பண்ணி, 8.25 வருது, அதில் 1 இன்ச்சு கம்மி பண்ணி 7.25 வச்சுக்கலாம். இந்த நேரம் தையலுக்கு நம்ம அரைஞ்சி விட்டுடலாம். இப்போ ப்ளவுஸோட நெக்கை வச்சு நம்ம அளந்து பார்த்துடலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஷோல்டரில் தையலுக்குட்ட அளவில் இருந்து இப்போ வச்சு பார்க்கும்போது கரெக்டாக அந்த லைனுக்கு வருது. ஓகேவா? இது நெக்கோட அளவு. இப்போ லைட்டாக நம்ம இந்த நேரம் கொஞ்சம் உள்வாங்கி இப்படி வளைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ தைச்சி வரும்போது அந்த நெக்கோட அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ ஆம்கோல் டெத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு பேக்கு ஒரு 1/4 இன்ச்சு வித்தியாசம் இருந்தால் போதும். இங்கே 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுட்டு சென்டரில் இப்படி வளைச்சி கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? இப்போது இந்த நான் மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மார்க்கிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளிக்கங்க. ஏன்னா இங்கே டாட்டு பிடிக்கும்போது பேக்கு ஃப்ரண்ட்டு வந்து அப் அண்ட் டவுனாக வரக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 1/4 இன்ச்சு தள்ளி நான் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நேர் கொஞ்சம் பீஸ் நம்ம போட வேண்டியது இருக்குது. இந்த நேர் நம்ம மெயின் டாட் எவ்வளோ பிடிக்கிறோம், 1 இன்ச்சு பிடிக்கிறோமா 2 இன்ச்சு பிடிக்கிறோமாங்கிறது டவுட் இருக்கும். அதாவது வந்து நம்ம 2 இன்ச்சு பிடிக்கிற மாதிரி இருந்தால் இங்கே வந்து நம்ம அந்தளவுக்கு நம்ம இழுத்துக்கணும். அதாவது ஜஸ்ட்டு பெருசாக இருந்துச்சுன்னா கப்பு பாயிண்ட் பிடிக்கும்போது பட்டி பீஸ் பத்தாமல் போயிடும். அதனால தான் எக்ஸ்ட்ரா இங்கே துணி விடுறது. இப்போ 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம இப்போ ஜஸ்ட்டு பிடிக்கிறோம் அப்படிங்கன்னா, அதாவது கப்பு செட் பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா துணி விடணும். ஓகேவா? அடுத்தது வந்து ஓப்பன் பட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். ஓப்பன் பட்டி வந்து 3.5 வருது. ஓகேங்களா? 3.4 வருது. அது கூட 1 இன்ச்சு சேர்த்திக்கலாம். 4.4 எதுக்கு அப்படின்னு கேட்டால் அந்த 1 இன்ச்சு இப்போ இந்த ஜாயிண்ட்டெல்லாம் போட்டுறோம்ல, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு ஜாயிண்ட் போட்டுருவோம். கழுத்து பீஸில் ஒரு 1/4 இன்ச்சு போயிடும், இங்கே ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அதனால தான் அது 1 இன்ச்சு சேர்த்திக்கிறது. ஓகேவா? கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுனாவே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி, இங்கே எப்படி நம்ம 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வெளியே துணி விட்டோமா அதே மாதிரி இங்கேயும் துணி விடணும். ஏன்னா கிராஸ் இங்கே எடுக்கணும் லைட்டாக. அப்போ தான் உங்களுக்கு கப் ஷேப் வந்து இழுக்காமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த லைட்டாக இந்த ஃப்ரண்ட் பக்கம் கிராஸ் எடுக்கிறது. அப்போ இங்கேயும் உள்வாங்கி ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு. இதிலிருந்து இப்போ நம்ம டாட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ முன்பக்க உயரம் எவ்வளோன்னு பார்த்துடலாம். இப்போ தையலுக்குட்ட அளவில் இருந்தே நீங்கள் வச்சுக்கோங்க. டேப்பை வச்சுட்டு டாட்டோட உயரம் வந்து 11.5. இப்போ வந்து இது 14 இருக்குது. முன்பக்க உயரம் வந்து 14. மொத்தம் முன்பக்க உயரம் வந்து 14 இருக்குது. இப்போ இதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட அகலம் எவ்வளோன்னு பார்த்துடலாம். இந்த கப்பு பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. சென்டர் கப்பு பாயிண்ட்டுக்குள்ளே இப்படி விரலை வச்சு இங்கே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, ஏன்னா இங்கே நம்ம மடிச்சுட்ருக்கோம்ல தையலுக்கு, இப்போ 4 வருது. இப்போ கப்போட நீளம் வந்து 4. இப்போ கப்போட உயரம் வந்து நம்ம எவ்வளோ பார்த்தோம், 11.5. இப்போ இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கப்போட அகலம் வந்து எவ்வளோன்னு பார்த்துடலாம். 1.25 வருது. ஓகேவா? 1.25 இருக்குது. இப்போ 2 பக்கம் நம்ம 1.25 மார்க் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் நம்ம ஒரு ஜாயின் போட்டுடலாம். இப்போ மெயின் கப்பு பாயிண்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதிலிருந்து 1 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஒரு புள்ளி வச்சுங்க. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சுட்டு இப்படி ஒரு டாட் கொடுத்துருங்க, இப்படி ஒரு டாட். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து கப்பு பாயிண்ட்டு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கப்பு வந்து ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா
இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 1.5 இன்ச்சு இங்கேருந்து இந்த மெயின் டாட்லேருந்து புள்ளியிலேருந்து இங்கே வச்சோம். இங்கேருந்து ஒரு இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். இல்லை இங்கேருந்து ஒரு இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு இப்படி கம்மி பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு டாட் இந்த கப்பு வந்து ஷார்ப்பாக கிடைக்கும். இப்போ இது 1.5 இன்ச்சு அப்படிங்கும்போது இது மீடியமாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிராஸ் கட்டிங் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கமெண்ட்லேயும் உங்கள் டவுட்டை இதை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.